ஹோசூரில் இன்று காலை நிலவிய கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதியுற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் கடந்த 2 தினங்களாக மழை ஓய்ந்த நிலையில் இன்று காலை அங்கு கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் காணப்பட்டதால் முகப்பெரி விளக்குகள் எரியவிட்டபடி அனைத்து வாகனங்களும் இயக்கப்பட்டன. நீண்ட நேரம் தொடர்ந்து இந்த பனிப்பொழிவால் பொதுமக்கள் வீட்டிற்குள் முடங்கினர். நடைபயிற்சி செல்பவர்கள், ஆலை தொழிலாளர்கள் இந்த பனிப்பொழிவால் சிரமத்திற்கு ஆளாகினர். ஓசூரில் இதுவரையிலும் மழை பெய்து காரணத்தினால மிகவும் இயல்பான வாழ்க்கை பாதிப்படைந்தது. இன்றைக்கு பார்ப்போமேயானால் பனி அதிகமாக இருக்கிறது. பனிமூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால வாகனங்கள் அனைத்துமே இன்றைக்கு லைட் போட்டுக்கொண்டு செல்லக்கூடிய நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. பள்ளிக்கு செல்வதற்கான சிறுவர்கள், சிறுமிகள், பெரியோர்கள் கூட இன்றைக்கு வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு பனி இருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே காலையில் வாக்கிங் போவது, நடைப்பயணம் போவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு நடைப்பயணம் செல்வதற்கான வழிவகையிலே இல்லாத அளவுக்கு எதிரிலே வரக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு தெரியாத அளவுக்கு இந்த பனிமூட்டம் இருக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த பெத்தநாயக்கன்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டம் காணப்பட்டது. சாலையில் எதிரே வருபவர்கள் தெரியாத அளவிற்கு பனி நிலவியதால் ஓட்டுநர்கள் குறைந்த வேகத்தில் வாகனங்களை இயக்கினர்.